நீங்க தேக்கடி போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆப்ரஹாம் ஸ்பைசஸ் கார்டன் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அவ்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ற பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாமே நீங்க கண்டிப்பா அங்க போனா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, அங்கேயே நீங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்ளோ சூப்பரா இருக்கும். இவங்க வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 வந்து வசூல் பண்றாங்க. இத வந்து நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு லொகேஷன் எல்லாமே ஷேர் ஆகும். ஸோ நீங்க வந்து அதில வந்து செக் பண்ணி போய்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எலிஃபென்ட் கேம்ப் பக்கத்துலேயே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போகிற இதுலேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டிங்கனாலே எல்லாமே ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அது அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இதெல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு 200 கிலோ வரை ஏலக்காய் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி சீசனுக்கு வந்து இலையே வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுமா. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவக்கேடோ. ஸோ அந்த ட்ரீயெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆசை அந்த ட்ரீயெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு. ஸோ அதை பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவக்கடை ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே நாங்கள் பறித்து சாப்பிட்டோம். அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. எனக்கு வந்து சூப்பரான ஃபீல் இந்த ஸ்பைசஸ் கார்டன் போனதில் தேக்கடியில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து காஞ்சி நம்மளுக்கு வந்து கிராம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நான் கையில் வந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா பச்சை கலரில் இருக்கா. இது காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பிரியாணிக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோகோ ட்ரீ, மின்ட்டு ஃப்ளேவரில் அப்படியே ஒரு இலைங்க. நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு மின்ட்டு ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக தேக்கடி போனீங்கன்னா இது மஸ்ட்டு விசிட் சொல்வேன். டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் டிஃப்ரெண்ட்டான செடியாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரசிச்சிருந்தா மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிசைனாக வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நான் அதில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நீங்கள் வந்து இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுவீங்க, இல்லை எனக்கு தாவரங்களை பற்றி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பைசஸ் கார்டன் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ நுணுக்கமாக வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் போனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. காஃபிலே வந்து 2 வகையான காஃபி இருக்குல்ல, அது என்னமோ பேர்லாம் சொன்னாங்கங்க. எனக்கு அதெல்லாம் மறந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கீழே எதுவும் செடி பார்த்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரத்தில் எவ்வளோ அவங்க ரசிச்சிருந்தா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட வேர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அங்கங்கே இந்த மாதிரிலாம் சூப்பராக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நாங்கள் நினச்சோம் வீடு சுற்றி உள்ள கார்டன் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா, உள்ளே போனோம். அவ்வளோ தூரம் போய் அவங்க வந்து ஒரு வழியை வச்சுருக்காங்க. இந்த சைடு போய் நம்ம இந்த சைடு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ இது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், மிளகு, வெத்தலைன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அதெல்லாம் பார்க்காத சைஸ். எலுமிச்சம்பழத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து கொக்கோ ட்ரீ. இதுலேயே 2 இது இருக்குது சொல்கிறாங்க. கொக்கோ காய் காமிச்சாங்க, கொக்கோ பழம் காமிச்சாங்க. ஸோ பறிக்கிற இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பறித்து காமிச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இது பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி ட்ரீ. ஸோ இதில் வந்து காஃபி கொட்டை நம்ம காய வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம பொடி பண்ணி அரைப்போம் இல்லையா. ஸோ இந்த இலையை சொல்லி ஆகணும். இது நீங்கள் கிட்டத்தட்ட சாப்பிட்டிங்கன்னா புளிய மரத்தில் ஒரு புளியங்காய் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதனால தான் இவ்வளோ ஷேர் பண்ணுறேன். குற்றால சீசனுக்கு போனீங்கன்னா அங்கே மங்குஸ்தான், ரம்டான் ஏகப்பட்ட வகையான பழங்கள் இருக்கும். அத்தனை பழங்களோட மரம் செடி எல்லாமே பார்த்திங்கன்னா இவரோட கார்டனில் வந்து இருக்குங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட்ஸ்ன்னு சொல்லுவேன். மிஸ் பண்ணாமல் தேக்கடி போனீங்கன்னா பார்த்துருங்க.